எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தட்டு சமையல். இன்றைக்கி நம்ம தட்டு சமையலில் விநாயகருக்கு பிடிச்ச தேங்காய் பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். பெரும்பாலும் பண்டிகை காலங்களில் நம்ம இனிப்பு செஞ்சு கொண்டாடுறது வழக்கம். விநாயகர் சதுர்த்தினால எல்லாருமே விதவிதமான கொழுக்கட்டைகள் செஞ்சு நம்ம சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி நம்ம தட்டு சமையலில் தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. தேங்காய் பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையே லேசாக வறுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எள்ளு ஒன்று வெடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இறக்கிக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் திருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதை 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்கிறேன். தேங்காயை வறுத்து கொழுக்கட்டையில் சேர்த்தும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பூரண கலவைக்கு வறுத்து வச்ச பொட்டுக்கல்லையை அரைச்சிக்கலாம். நான் வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை நைஸாக அரைப்பட்டுருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வறுத்து வச்ச எள்ளையும் தேங்காயும் இதில் சேர்த்திக்கலாம். நான் 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், வெல்லத்தை அரைச்சது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பாகு காய்ச்ச வேண்டியதில்லை. நம்ம இப்படியே இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்ச வெல்லத்தை பொட்டுக்கல்ல தேங்காய் கூட சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. பூரணத்தில் நம்ம வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நம்ம பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின ரெடிமேட் மாவு. இதை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாவை வறுத்தாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கலர் மாறவே இல்லை. இப்போ மாவு பிசைறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை பச்சரிசி மாவில் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மாவை நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. இதை 10 நிமிஷம் ஊற வைக்கணும். மாவு நல்லா காயாமல் இருக்கிறதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. மாவு ஊறுறதுக்குள்ளே பூரணத்தை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தட்டில் நெய் தடவி உருண்டை பிடிச்சி அதில் வச்சுக்கோங்க. ஒட்டாமல் வரும். இது மாதிரி குட்டியாக உருண்டை பிடிச்சி தட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் ஆயிலோ அல்லது நெய்யோ தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவை உருண்டை பிடிச்சி கையில் இது மாதிரி தட்டிக்கோங்க. உருண்டை பண்ண பூரணத்தையும் உள்ளே சேர்த்து இப்படி மடித்து உருண்டையாகவும் நம்ம செய்யலாம், கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம். நான் கொழுக்கட்டையாக பண்ண போகிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இட்லி தட்டில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வெந்திருக்கும். நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பிள்ளையாருக்கு பிடிச்ச தேங்காய் பூரண கொழுக்கட்டை டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாம் விநாயகருக்கு பிடிச்ச தேங்காய் பூரண கொழுக்கட்டையை பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் நல்லா வறுத்து ரொம்ப டேஸ்டியாக குயிக்காகவே பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணி கொண்டாடுங்க. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.